டிவிக்கு கேட்டு வந்தா ஒன் கட்டி பதா திமுக தத்தி எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேரு காயத்ரி. நான் கேரளால திருவனந்தபுரத்துல இருந்து வந்திருக்கேன். இப்ப கேரளாவில இருந்து இங்க வருவதற்கான முக்கிய காரணம் என்ன? கேரளால வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது, எங்க அண்ணனுக்கு வேண்டி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்து அது பண்ணலாம். அதான் சரி அண்ணனுக்கு வேண்டி இங்க வந்திருக்கோம். ஏன்? ஏன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவர் தான் எல்லாமே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? ஆக்சுவலி நான் வேற ஊருக்கு போறதா இருந்தேன். அப்ப அவங்க வாமா நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நீங்க எந்த தொகுதியில பிரச்சாரம் பண்றீங்க? ராயபுரத்துல. இந்த தொகுதியில எப்படி இருக்கு? வேட்பாளர் யாரு? இந்த மாதிரி தாமோனாரா, விஜய் தாமோனாரா வேட்பாளர். அவரை பத்தி சொல்லணும்னா அவர் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. பயமா இல்லையா உங்களுக்கு? உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் பேசுறீங்க, பழகிருக்கீங்க. ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போறோமே, அங்க எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ நமக்கு அது ஒரு பயம். நம்புறதுக்கு ஒரே ரீசன் தான், இவங்க வந்து டிவிக்கு நிர்வாகி, அந்த ஒரு நம்பிக்கை போதும். டிவி கீழே இருக்கீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களை நம்பி ஒருத்தங்க, அதுவும் கேரளாவில இருந்து இங்க வந்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? வீட்டுல ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அதேதான். நாங்க 2 பேரும் அம்மா பொண்ணு மாதிரிதான். சோ இவங்க தான் என்ன வந்து இங்க கூட்டு வந்தது. ஆனா வீட்டுல இருக்க வரைக்கும் தான் நான் இவங்க கூட. அங்க பிரச்சார காலத்துக்கு போயிட்டுனா 5 years கழிஞ்சு இப்ப கட்சி ஆரம்பி அடுத்த 5 years கழிஞ்சு எலெக்ஷன் வந்தானா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அவர் யாருன்னு பாட்டாலும் நாங்க ஜெயிச்சு கொடுத்துருவோம். பேரு, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேரு காயத்ரி. நான் கேரளால திருவனந்தபுரத்துல இருந்து வந்திருக்கேன். எதுக்காக இங்க சென்னை வந்தீங்க? இங்க வந்து பிரச்சாரத்துக்காண்டி வந்திருக்கு. பிரச்சாரத்துக்காக? என்ன பிரச்சாரம்? நம்ம தாவேக்காவோட தளபதி அண்ணாக்கு வேண்டி பிரச்சாரத்துக்கு, எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வேண்டி வந்திருக்கு. இப்ப நீங்க கேரளாவில இருந்து எதுக்காக இங்க வரணும்? முதல்ல உங்களுக்கும் ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய வேலைகள் தான் இருக்கு. இப்ப கேரளாவில இருந்து இங்க வருவதற்கான முக்கிய காரணம் என்ன? கேரளால வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது, எங்க அண்ணனுக்கு வேண்டி ஒர்க் பண்ண முடியாது. சோ இங்க வந்து அது பண்ணலாம். அதான் சரி அண்ணனுக்கு வேண்டி இங்க வந்திருக்கோம். ஏன்? ஏன்னா அவரு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து அவர் தான் எல்லாமே. சோ அவ்வளோ மோட்டிவேட் அவர் வந்து. ஆமா படிச்சிட்டு இருக்கு. அப்ப இப்ப படிப்பு பாதிக்காதா? லீவுனால தான் வந்தேன். எத்தனை நாள் ஆச்சு? வந்து 2 வாரத்துக்கு மேல ஆகுது. எப்படி இங்க வந்தீங்க? யாரு உங்களுக்கு இங்க வர சொன்னது? இவங்க மூலியமா தான் வந்தேன். சோ இவங்கள இன்ஸ்டால வந்து எனக்கு தெரியும். சோ இங்க வந்து இவங்களோட வீடியோஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஒர்க்லாம் நிறைய இங்க ராயபுரத்துல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க டீமோட சேர்ந்து. சோ அப்ப இங்க வந்தா கரெக்டா இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணேன். ஆக்சுவலி நான் வேற ஊருக்கு போறதா இருந்தேன். அப்ப அவங்க வாமா நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். சோ இங்க வந்தப்ப நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. பயமா இல்லையா உங்களுக்கு? உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க இன்ஸ்டாகிராம்ல தான் பேசுறீங்க, பழகிருக்கீங்க. ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போறோமே, அங்க எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோ நமக்கு அது ஒரு பயம். நம்புறதுக்கு ஒரே ரீசன் தான், இவங்க வந்து டிவிக்கு நிர்வாகி, இவங்க டிவிக்கு இருக்கிறவங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு நம்பிக்கை போதும். வேற எந்த ஒரு இது தேவையில்லை. இப்போ நீங்க அங்கிருந்து கிளம்பி வரும்போது உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? நீங்க இங்க வந்து நம்ம இப்படி எல்லாம் இருக்க போறோம், இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ண போறோம், நீங்க ஒரு பிளான் பண்ணி வந்தீங்களா? எந்த இதுவும் இல்ல. அண்ணனுக்கு வேண்டி களத்துல இறங்கி ஒர்க் பண்ணணும், எல்லாட்டும் ஓட்டு கேட்கணும், அவங்க ஓட்டு போட வைக்கணும். இது மட்டும் தான் மைண்ட்ல இருந்துச்சு. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஒர்க் பண்றாங்களோ அவங்களோட சேர்ந்து நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் முதல் மாதிரி நேர்ல பார்த்தது, பேசுனது, அந்த அனுபவங்கள் இருக்கு. நேர்ல பேசுறப்போ ஏதோ ரொம்ப நாள் அடிக்கடி அவங்க வீட்டுல வர ஒரு பொண்ணு மாதிரி நான் திடீர்னு வந்தேன், மாமா கிளம்புமா போவோம், அண்ணனை பார்க்க போவோம் திடீர்னு சொன்னாங்க. அப்படியே கிளம்பி நாங்களும் போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற என்னக்கா எப்படி இருக்கீங்க அப்படிலாம் இல்ல, டப்புன்னு கிளம்புமா குளிமா போவோம் அப்படின்னாங்க. நானும் சரி கிளம்பணும் குளிச்சோம். அதனால போய் அண்ணனை வந்த அன்னைக்கே பாக்குற வாய்ப்பு கிடைச்சு. நேர்ல வாய்ப்பு கிடைச்சது இல்ல தூரமா நின்னு ஒரு ஆடியன்ஸா பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. முதல் தடவை பாத்துருக்கீங்களா? இல்ல 2 வருஷம் முன்னாடி கோட்டு படத்துக்கு ஷூட்டிங்காக திருவனந்தபுரம் வந்திருந்தாரு. அப்பதான் வாட்டி பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பாக்கணும் அவ்வளவு வருஷம் கனவு அது. ஏன்னா ஷூட்டிங் டைம்னால எங்க போனா பார்க்க முடியும், நாங்க கேரளால இல்ல, இங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்ப அவர் எங்க ஊருக்கு வந்தப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் பார்த்தேன். ரொம்ப மிஸ் பண்றாங்களா கேரளால இருக்கிறவங்க அவரை? கண்டிப்பா. அவர் வந்து எலெக்ஷனுக்கு எல்லாரும் சொல்றாங்க இந்த வாட்டி அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம், அடுத்த வாட்டி அண்ணன் டிவி கேக்குதான் நிறைய பேர் இந்த வாட்டி எலெக்ஷனுக்கே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம அவ்வளவு எதிர்பார்ப்பு. கட்சிங்கிறத தாண்டி அண்ணன் அவ்வளவோ எதிர்பார்க்கறாங்க. அண்ணன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அண்ணனுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்க
டிவி கீழே இருக்கீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உங்களை நம்பி ஒருத்தங்க அதுவும் கேரளாவுல இருந்து இங்க வந்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல நாங்க நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு ரீச் ஆகும், நாங்க நினைச்சு கூட பாக்கல. இல்ல அவ ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட பேசும்போது வந்து அவ தான் ஃபோன் பண்ண எனக்கு. அடுத்த வாரம் வந்து நான் வேற ஊருக்கு வேணா போட்டுமான்னு கேட்டா. நான் சொன்ன கொஞ்சம் பொறுமையா இரு, நான் அடுத்த வாரம் வா நம்ம வந்து பாத்துரலாம் எப்படியாவது அப்படி சொன்னேன். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, வேற ஊருக்கு போறது பெருசு கிடையாது, அங்க பாதுகாப்பா இருக்குமா, அது கொஞ்சம் பாத்துக்குமா, அப்படி உனக்கு பாதுகாப்பா தோணுச்சுன்னா நீ அங்க போ, இல்ல இங்கேயே இருந்து இங்கேயே செயல்படலாம். ஏன்னா பக்கத்துலதான் பெரம்பூர்ல தான் அண்ணன் ஒர்க் பண்ண போறாரு, டி நகர்ல தான் ஆனந்த் அண்ணன் ஒர்க் பண்ண போறாரு, கிட்ட இருந்தா உனக்கு பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும், சரி நீ கிளம்பி வாமான்னு நாங்க சொன்னோம். ஆனா கிளம்பி வந்த அன்னைக்குதான் வந்து 234 பேர் அண்ணன் அனௌன்ஸ் பண்ணாங்க. வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணும் போதுதான் வந்து சரி நீ வாமா எப்படியா நான் கூட்டிட்டு போயிடுறேன் சொல்லிட்டு உடனே கிளம்பணும். அவ அப்பதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. வீட்டுக்குள்ள வந்து கிளம்பு சொல்லி கிளப்பி கூட்டிட்டு போயிட்டோம். உள்ள போய் அண்ணனையும் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அது ரொம்ப கிட்ட, ரொம்ப கண்ணே கலங்கிட்டோம் நாங்க ரெண்டு. ஆனா இப்போ அவங்க யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, கேரளாவில இருந்து ஒருத்தங்க வர்றாங்க, எப்படி நம்பி அவங்கள வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க? ஏன் அவங்கள வச்சு நம்ம பாத்துக்கணும் கூட அப்படின்னு நீங்க? இல்ல இவளை நான் அப்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இவளுக்கு தெரியும் எனக்கு அவ பேசுறதெல்லாம். எனக்கு வந்து ஸ்பீச் வராது, ஆனா இவ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா போல்டா பேசுறா, சின்ன பொண்ணுதான், ஆனா இவ்வளவு தைரியமா பேசுறாளே, எனக்கும் அது மாதிரி பேசணும்னு ஆசை. பொதுவாவே ஒரு ரிலேஷன் கூட வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் 2 நாள் மேல நம்மளே அவங்க பார்த்து முடியாது, லைக் ஒரு சின்ன ஒரு முகம் காட்டிட்டு எதுனா பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இன்றைக்கு வந்து ஒரு 15 நாள் இருக்கீங்களா, இங்க 15 மேல இருக்கிறாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கு அவங்கள பாத்துக்கிறது? இல்ல இவளும் வந்து அடுத்த வீட்டு பொண்ணு மாதிரி நடக்கலமா. வீட்டுல ஒரு பொண்ணு எப்படி இருப்பாளோ அதேதான். நாங்க 2 பேரும் அம்மா பொண்ணு மாதிரிதான். நம்ம ஃப்ரெண்டு கூட கிடையாது, அவ எப்ப பையன் வயசு தான். அதனால எங்களுக்கு வந்து அப்படி தெரியல, அவ வெளியாளாவே தோணல. அவளுக்கும் நல்லா என்ன அட்டாச் ஆயிடுச்சு. இப்ப அவங்க வீட்டுல இருந்து உங்ககிட்ட பேசினாங்களா? அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? அவங்க அப்பா தான் பேசினாரு, வீடியோ கால்ல பேசினாரு, என்ன பார்த்தாரு. நான் பாத்துக்கிறேன் சொன்னேன்னு கண் கலங்கிட்டாரு. இல்லம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச பெருமையா இருக்குது என் பொண்ணை நினைச்சு, இருந்தாலும் உங்களை எனக்கு பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குது, நானும் உங்க வீடியோ எல்லாம் பாத்துருக்கிறேன், அதனால சொல்லி கண் கலங்கிட்டாரு. இவ்வளவு நினைச்சா ரொம்ப கண் பாத்துக்கோங்க சொன்னாரு. இப்ப நீங்க டிவிக்கல இருக்கிறீங்க, நீங்களும் பல வருடங்களை ஒழிச்சுட்டே இருக்கிறீங்க, இப்படி ஒரு சப்போர்ட் கேரளாவில இருந்து உங்க தலைவருக்காக ஒருத்தங்க வந்து இங்க வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு நீங்க என்னைக்காச்சும் எதிர்பார்த்திருக்கீங்க? நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு ரீச் ஆகும், நாங்க நினைச்சு கூட பாக்கல. அப்ப யாரு வேட்பாளர் கூட எங்களுக்கு தெரியாது, எந்த பிளானும் இல்ல. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரீச் தான். எங்க போனாலும் காயத்ரி தெரியாத ஆளே கிடையாது. காயத்ரிய வந்து ராயபுரத்துல ஒவ்வொரு வீட்டு பொண்ணாதான் நினைக்கிறாங்க. எங்க போ என்னம்மா சாப்பிட்டியாமா, என்னம்மா எப்படிமா இருக்குது, இன்னும் உடம்பு சரியில்லை சொன்னா, என்ன மயக்கடிச்சு விழுந்துட்டியா, ஐயோ போன் மேல போனு. அப்ப எப்படின்னா எல்லாருமே இவளை வந்து அவங்க வீட்டு பெண் பிள்ளையா தான் நினைக்கிறாங்க. எப்படிமா இருக்கு உங்களுக்கு இப்ப கேரளாவில இருந்து நீங்க வந்தீங்க, உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சிருக்குல்ல, அதை பத்தி மட்டும் சொல்லுங்க. நான் நினைக்கல, கொஞ்சம் பயமா இருந்துச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் என்ன பேரு என்ன ஊர் எல்லாருமே கேட்டாங்க, எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஓகே, மறுநாள்ல இருந்து அவ்வளோ கேரிங்கா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபேஸ் இப்போ பிரச்சாரத்துக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபேஸ் டல்லானா கூட என்னமா தண்ணி வேணுமா சாப்பாடு வேணுமா அப்படின்னு ஓரமா கூட்டு போய் கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கறது, அப்படி ஒவ்வொரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. தனியா அவங்க வீட்டுல இப்ப அவங்க ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்காங்க, அப்ப அந்த பொண்ணுக்கு ஏதாவது அவங்க ஸ்பெஷலா பாத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி அத்தனை பேரும் 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேரும் பாத்துக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு 50 பேர் போனாங்கன்னா 50 பேரும் பாத்துக்கிறாங்க. சோ இவங்கதான் என்ன வந்து இங்க கூட்டு வந்தது. ஆனா வீட்டுல இருக்க வரைக்கும் தான் நான் இவங்க கூட, அங்க பிரச்சார காலத்துக்கு போயிட்டுனா நான் அவங்க புள்ள, அப்புறம் இவங்களுக்கு வேலை இருக்காது, அவங்களே என்ன பாத்துப்பாங்க. நீங்க எந்த தொகுதியில இப்ப பிரச்சாரம் பண்றீங்க? ராயபுரத்துல. இந்த தொகுதியில எப்படி இருக்கு, வேட்பாளர் யாரு, என்ன மாதிரி? தாமு அண்ணா, விஜய் தாமு அண்ணா வேட்பாளரு. அவரை பத்தி சொல்லணும்னா அவர் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாரு. சோ அத்தனை பிரச்சாரத்துக்கு போகும்போதும் சரி அவர் அவ்வளவு பிஸியா இருப்பாரு. இருந்தாலும் என்னை பார்த்தா அவ்வளோ எப்படி சொல்ல பாசமா, அது எப்படி சொல்ல, ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு எப்படி கொடுப்பாரு ஒரு அன்பு பாசம்லாம், அந்த மாதிரி எப்பவுமே கேர் எடுத்து அத்தனை பேரோட அவர் தான் அதிகமா பாசம் காமிச்சு கேர் எடுத்துக்கிறாரு என் மேல. இங்க நீங்க போற இடத்துல எப்படி இருக்கு, களம் எப்படி இருக்கு, அவர் சாதகமா இருக்கு? கண்டிப்பா வாய்ப்பு, வேற ஆப்ஷனே இல்ல. தாமு அண்ணா தான், அவ்வளவு வரவேற்பு இருக்கு, மக்கள் அவ்வளவு வரவேற்கிறாங்க, அவ்வளோ. அவரு கண்டிப்பா ஜெயிச்சிருவார். மக்கள் என்ன சொல்றாங்க?
நீங்க போய் பேசும்போது மக்கள் வந்து இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை சொல்லிதான் தாமு அண்ணா கிட்ட வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ இவ்வளவு வருஷம் இருந்து ஒன்றும் பண்ணலை, நாங்க இப்போ இவ்வளவு கஷ்டப்படுறோம், என் ராயபுரத்துல வந்து ரொம்ப ஏழை எளிமை மக்கள் வாழ்றாங்களா, அவங்க வந்து அவ்வளவு சொல்றாங்க. ஏன்னா இவ்வளவு இப்படி இருக்கிறோம், இந்த வீட்டுல தான் நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு வசதி இல்லை. இப்போ தாமு அண்ணா நான் அதான் இப்படி சொல்றாரு, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், அண்ணன் இருக்கிறாரு, தளபதி இருக்கிறாரு, கண்டிப்பா ஒரு மாற்றம். எப்படி இருக்கு? அரசியல் களங்கிறது புதுசுதான், இருந்தாலும் மத்த வெள்ளை கலர் சட்டை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். கும்பலா நின்னாலே எல்லாம் திருட்டு பசங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா இங்கெல்லாம் அப்படி வந்து ஒரு பயம் அப்படிலாம் இல்லை, அவ்வளோ ஒரு சுத்தமான தூய்மையான. ஏன்னா இப்போ காசு 200 300 கொடுத்துதான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து ஒருத்தவங்க போறாங்க, எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. அவங்க கை காசு போட்டு பெட்ரோல் போட்டு அவங்க கை காசு போட்டு அவங்களுக்கான வேலையை பார்த்து, ஸோ எல்லாமே அண்ணனுக்கு வேண்டி அவங்கவுங்களா இறங்கி ஒர்க் பண்றதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா நல்லா இருக்கு. தமிழ்நாடு கேரளா என்ன வித்தியாசமா பாக்குறீங்க அரசியல் தேர்தல் களத்தை பொறுத்தவரையில? கேரளால இது வரைக்கும் அரசியல் காலத்துல காசு வந்து அங்கேயும் கைமாற மாட்டாங்க, அதாவது ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, பிரச்சாரத்துக்கு வரும்போது காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்துல இங்க அந்த ஒரு ஃபீல் வருது. இப்போ டிவிக்கேல வந்து அந்த மாதிரி காசு இல்லாம, ஏன்னா நான் இப்போ திருநெல்வேலியில எங்க ஊருக்குலாம் போகும்போது பார்த்துருக்கேன், இப்போ எலெக்ஷன் டைம்ல காசு கொடுக்குறது என் கண்ணாலே நான் பார்த்துருக்கேன். ஸோ 200 ரூபாய் கொடுத்து பிரச்சாரத்துக்கு கூட்டு போறது. இப்போ கேரளால இருந்தே 600 ரூபாய் கொடுத்து வேணா கூட்டு போனாங்க எங்க பாடசாலையில இருக்கிற பசங்களை. அவங்க மலையாளிங்க, டிஎம்கே காரங்க கூட்டு போறாங்க 600 ரூபாய் சம்பளத்துக்கு. சரி அவங்களும் ஏன் போறாங்கன்னா, சரி 600 ரூபாய்ச்சு கிடைக்குது, 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, 600 ரூபாய் கிடைக்குதுன்னு அவங்களே வண்டி பிடிச்சி கூட்டு போறாங்க. நம்ம தமிழ் பேசினா கூட அவ்வளோ தெரியாது. அப்ப அப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ்வளோ டிவிக்கேல பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவிக்கேல இருந்து நிறைய பேர் வெளில போறாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிவில யார் சொன்னாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரெண்டாவது யார் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு? இந்த பொண்ணு வந்திருக்கு, ஊர் விட்டு ஊர் வந்திருக்கு, எவ்வளவு பேர் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. பாக்குறவங்களாம் சேச்சி 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 சொல்லிட்டு கூட பிறந்த பொண்ணாவும் அக்கா தங்கச்சியாவோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தோடனே போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறாங்க, அது கொடுக்க முடியாது. நம்ம புது கட்சி தான், இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு முக்கியத்துவம் தான் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட். இப்போ நானே இருக்கிறேன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம என்னதான் பண்ணாலும் அவங்க அதனால நான் வெயிட் பண்றேன். நம்ம ஏன்னா இது நம்ம கட்சி புதுசு தானமா, அவன் 50 வருஷம் 60 வருஷம் இருக்கிறாங்க, நம்மளுக்கு புதுசுல இன்னும் வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல. வேகமா போயிடும், 5 வருஷம்ன்றதுல வேகமா போயிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்பயே வேணும்னா எப்படி முடியும்? பொறுமையா இருந்தா எல்லாமே நன்மை நடக்கும். எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நானும் ஆரம்பத்துல வந்து அவசரப்பட்டேன், எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் அரசியல். நான் என்னடா அது நம்ம உழைக்கிறோமே, நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் புரியுது, பொறுமையா இருந்தா கண்டிப்பா எல்லாமே நடக்கும்னு. இப்போ எனக்கே வந்து அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க மேல வந்தாங்கன்னா அவங்களை கீழே தள்ளி விடதான் பார்ப்பாங்க தவிர, இங்க அப்படி இல்லை. பேசு கத்துக்கோ, அது பண்ண கத்துக்கோ, இது பண்ண, ஒவ்வொருத்தரும் ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. போஸ்டிங் எதிர்பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுங்க, வேலை செய்யுங்க. ஓட்டே போட முடியாது, அதுதான் ஒர்க் பண்ணல, ஓட்டே கிடையாது எனக்கு. தமிழ்நாட்டுல ஓட்டே இல்லாதப்போ வந்து நான் இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணும்போது, சோ நம்ம அண்ணனுக்காண்டி உழைக்கிறோம், அண்ணன் எதுக்காண்டி உழைக்கிறாரு, நம்மளுக்காண்டி உழைக்கிறாரு, நம்ம அண்ணனுக்காண்டி உழைக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க ஆட்சி மாற்றம் வேணும் நிறைய இடத்துல நாங்க சொல்லி இருக்கிறோம் நாங்க. ஆனா அதுக்கு உண்டான எங்களுக்கு இது வரல. அரசியல எங்களுக்கு புதுசுமா. ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா அடிச்சுட்டு கடையா ஏறி ஒருத்த வெட்டிட்டா குத்திட்டாங்க. நீங்க அந்த சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ராயபுரத்துல ஒரு ஷூ கடையில ரோட்ல போறவங்க எல்லாம் வெட்டுறது குத்துறது எல்லாம் நடந்துச்சு. அப்பதான் நினைச்சேன், ஒரு ஆட்சி மாற்றம் வேணும், இதோட இவனுங்களுக்கு விடக்கூடாது. எல்லாருமே மாற்றம் வேணும் சொல்லி வீட்டுல இருந்தா எப்படி மாற்றம் வரும்? வெளியில வந்தாதானே. எங்க வீட்டுல எல்லாம் வெளியில விடல. அப்புறம் வந்து இல்ல நீ போ, தைரியமா நீ போ, எது நடந்தாலும் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனந்தன் பார்க்கும்போது எங்களை கூப்பிட்டு பேசுறாரு, மகளிர் அணி எல்லாம் போடும் போது கூப்பிட்டு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருமா, நீங்க லேடிஸ் உங்களை வந்து தப்பா பேசுவாங்க, அவங்க கூட இவங்க கூட ஒப்பிட்டு பேசுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்க, ஆனா நீங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது. அரசியல்னா அதுதான், அரசியல்னா அதுதான். நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா போல்டா நீங்க பயணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா வேணாமா, நீங்க வேணாம், உங்க வீட்டுல போய் உங்க வீட்டுக்காரோ உங்க அப்பா அம்மாவையோ அண்ணன் தம்பியோ கேட்டுக்கோங்க. இதுதான் அரசியல் உங்களுக்கு. ஏன்னா நீங்களா அரசியல் அனுபவம் கிடையாது. அரசியலுக்கு வந்தா பெண் பிள்ளைங்களை தப்பா பேசுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா நீங்க இருக்கிறதா நீங்க வாங்க, இல்லைன்னா வேணாம். ஆனா எனக்கு அப்பயே ஆச்சரியமாச்சு, எல்லாரும் வரவங்களுக்கு பிடிச்சிதான் உள்ள போடுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து பாத்துக்கோ, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, வேணான்னு சொல்ற ஆளு நான் ஃபர்ஸ்ட் வாட்டி சத்தியமா
ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் சொன்னது பார்த்து ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. பாரு என்னடா அது, அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படின்னா எவ்வளோ பெண்கள் மேல ரெஸ்பெக்ட் இருக்குது, மரியாதை இருக்குது, எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஒவ்வொரு டைமும் அவங்க நினைக்கிறாங்க. விஜயண்ண கூட பேசுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, ஆனா ஆனந்தண்ண கூட பேசும்போது ஒவ்வொரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். பொறுமை எவ்வளவு அவசியம்னு நான் ரொம்ப கத்துக்கிட்டேன் நான். அதனால உங்களுக்கு போஸ்டிங் அதெல்லாம் தாண்டி கூட உண்மையா உழைக்கணும்ன்றீங்க. ஆமா, உண்மையா போஸ்டிங்ன்றது அப்புறம் பிரச்சனை தான்மா. நானும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன சொல்றது, என்னென்ன போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க, நம்ம உழைக்கிறோம். ஆனா கண்டிப்பா உழைக்கிறவங்களா அவங்க கை விட மாட்டாங்க, நல்லா தெரியுதுமா. உங்களுடைய இந்த வேலை வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்களும் தொடர்ந்து எல்லா இடத்துலயும் வேலை பார்த்துருக்காங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து விஜய் என்ற ஒற்றை முகம் உங்களை எல்லாம் இணைச்சிருக்குன்றது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்ப அவர் சொல்ற மாதிரி இங்க வந்து வீட்டுல ஒரு விஜய் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு, கேரளாவிலயும் அப்படி இருக்கிறாங்களா? ஐயோ, அது என்ன கேள்வி. கண்டிப்பா அவர் அடுத்த வருஷம் ஒரு 5 years கழிஞ்சு, இப்ப கட்சி ஆரம்பிச்சு அடுத்த 5 years கழிஞ்சு எலெக்ஷன் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அவர் யார நிப்பாட்டினாலும் நாங்க ஜெயிச்சு கொடுத்துருவோம், யார நிப்பாட்டினாலும் ஜெயிக்க வச்சு கொடுத்துருவோம். 14 டிஸ்ட்ரிக்ட் அவர் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அங்கிருந்து வந்து நீங்க வேலை பார்த்துட்டு இவ்வளவு விஷயங்கள் விஜய் அவர்களுக்காக பண்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2 பேருக்குமே நன்றி. ठीक है, कर्ट बनना हम कच्चे पता चलती मुकाबला की जाती।